சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் 25% மற்றும் 50% தள்ளுபடி. சேலம் மாவட்டம் எடப்பாடியைச் சேர்ந்தவர் சுரேஷ். அதிமுக முன்னாள் மீனவரணி மாவட்ட செயலாளர். அண்மை காலமாக வி.கே. சசிகலா நடத்தி வரும் ஆடியோ அரசியல் இளைக்கட்சி தொண்டர்களிடம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரிடம் சுரேஷ் பேசிய செல்போன் உரையாடல் கடந்த ஜூன் மாதம் வெளியானது. இதனையடுத்து அதிமுகவின் கொள்கை கோட்பாடுகளுக்கு குந்தகம் விளைவித்ததாக கூறி அவரை கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்களான ஓ. பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கியுள்ளனர். இதற்கு எதிர்வினையாக எடப்பாடி சுரேஷ் தன்னை கட்சியை விட்டு நீக்கும் அதிகாரம் OPS, EPS ஆகியோருக்கு இல்லை என்று கூறி அதற்குரிய விளக்கம் அளிக்கும்படி அதிரடியாக வழக்கறிஞர் நோட்டீஸ் அளித்துள்ளார். இது தொடர்பாக எடப்பாடி சுரேஷிடம் பேசினோம். அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த அம்மாவின் மறைவுக்கு பிறகு அக்கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக சின்னம்மாதான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் அடிப்படையில் தான் சின்னம்மாவிடம் பேசினேன். அது எப்படி கட்சிக்கு விரோதமான செயலாகும்? அவரிடம் பேசியது கட்சி விதிகளுக்கு எதிரானது என்று கூறி ஜூலை 5ஆம் தேதி என்னை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து EPS, OPS ஆகியோர் நீக்கிவிட்டனர். கட்சியின் விதிகளின்படி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகள் தான் சட்டத்திற்கு புறமானது. இவர்கள் இருவரும் இதுவரை தன்னிச்சையாக 14,000 பேரை கட்சியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள். கடந்த 2006 முதல் 2011 வரை பழனிசாமி கட்சிக்குள் பெரிதாக முக்கியத்துவம் இல்லாமல் தான் இருந்தார். அப்போது சேலம் மாசேவாக இருந்த சமுத்திரம் சரவணன் எடப்பாடியை கட்சியை விட்டு காலி பண்ணும் நிலையில் இருந்தார். சின்னம்மாவின் கணவர் நடராஜன், அவருடைய சகோதரர் ராமச்சந்திரன் ஆகியோருடன் எனக்கு அப்போது நல்ல நெருக்கம் இருந்தது. அவர்கள் மனது வைத்தால்தான் பழனிசாமிக்கு மீண்டும் அரசியல் வாழ்வு கிடைக்கும் என்ற நிலை. சமுத்திரம் சரவணன் மீது அந்த நேரத்தில் ஒரு முக்கியமான புகார் எழுந்தது. அதை நடராஜனிடம் கூறினேன். அதன் பிறகு சமுத்திரம் சரவணன் நீக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி மாசே ஆனார். 2011 சட்டமன்ற தேர்தலில் பழனிசாமிக்கு பம்பரமாக சுழன்று வேலை செய்தேன். எனக்கு நகரமன்ற தலைவர் பதவிக்கு சீட்டு கொடுப்பதாக சொல்லிவிட்டு கடைசியில் ஏமாற்றிவிட்டார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் வன்னியர் சமூகத்தினர் தான் பெரும்பான்மையாக உள்ளனர். வன்னியர் அல்லாதோர் 50% இருக்கின்றனர். என்னை போன்ற மீனவர் சமுதாயத்திலிருந்து அவருக்கு எதிராக போட்டியாளர்கள் உருவாகிவிடக் கூடாது என்பதில் குறியாக இருந்தார். எனக்கு பழனிசாமியை போல நடிக்க தெரியாது. மனதில் பட்டதை நேருக்கு நேராக பேசுவேன். மற்ற நாட்களில் எதிர் அரசியல் பண்ணும் பழனிசாமி தேர்தல் நேரத்தில் மட்டும் அனுசரித்து போவார். ஆனால் 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அவருக்காக வேலை செய்தேன். அடுத்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது கவுன்சிலர் சீட் கேட்டேன். சீட் தர முடியாது என்று கைவிரித்து விட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் பெங்களூரு புகழேந்தி, இசக்கியப்பா ஆகியோர் மூலமாக தூது விட்டார். அதன் பேரில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தேன். கட்சியில் இணைந்தால் பதவி தருவதாக சொல்லிவிட்டு வழக்கம் போல் பழனிசாமி ஏமாற்றிவிட்டார். இந்நிலையில்தான் சின்னம்மாவிடம் பேசியதற்காக என்னை கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறார்கள். இன்றைய நிலவரப்படி அதிமுகவின் பொதுச் செயலாளர் சசிகலா தான். கட்சியை விட்டு நீக்கும் அதிகாரம் இவர்களுக்கு இல்லை, பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் இருக்கிறது. இது குறித்து விளக்கம் கேட்டு EPS, OPS ஆகியோருக்கு எனது வழக்கறிஞர் தமிழேந்தி மூலமாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறேன். 15 நாட்களுக்குள் அவர்கள் விளக்கம் தர வேண்டும். எடப்பாடியின் அதிருப்தியாளர்களை ஒருங்கிணைத்து விரைவில் மாபெரும் கூட்டம் நடத்தவிருக்கிறேன். அவரை சும்மா விடமாட்டேன் என்று உரும்பினார் சுரேஷ். இந்த விவகாரம் தொடர்பாக சேலம் மாநகர மாவட்ட செயலாளரும் முன்னாள் MLAவுமான வெங்கடாச்சலபதியிடம் பேசினோம். அதிமுகவில் எல்லா அதிகாரமும் EPS, OPSக்கு தான் உள்ளதாக தேர்தல் ஆணையம் ஒப்புக்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையில் தான் இரட்டை இலை சின்னமும் பெறப்பட்டுள்ளது. அதிமுகவை பொறுத்தவரை கட்சிக்கு தொண்டர்கள் யார் வேண்டுமானாலும் நோட்டீஸ் கொடுக்கலாம். கட்சியை விட்டு நீக்கவும் சேர்க்கவும் அம்மாவுக்கு பின்னாடி EPS மற்றும் OPSக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. சுபாஷ் இப்போது கட்சியில் இல்லை. அவர் நோட்டீஸ் விட்டால் என்னவாகிவிட போகுது? விடுங்க சார் என படு கேஷுவலாக சொன்னார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.